வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொழும்பு குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பலி எண்ணிக்கை 359ஆக உயர்வு. சந்தேகத்தின் பேரில் 18 பேரை கைது செய்து இலங்கை போலீசார் தீவிர விசாரணை. பிரதமராக வேண்டும் என ஒருபோதும் நினைத்ததில்லை என மனம் திறந்து பேசிய மோடி. நடிகர் அக்ஷய் குமாருடனான கலந்துரையாடலில் தகவல். வேலையின்மை உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன் என ப. சிதம்பரம் கேள்வி. குழப்பமான ஜிஎஸ்டி சிறு குறு தொழிலாளர்களின் அவலநிலை குறித்து மக்கள் அறிய விரும்புவதாகவும் ட்விட்டரில் பதிவு. மதுரை மத்திய சிறையில் போராட்டம் நடத்திய விசாரணை கைதிகள் 25 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல். பாஜக தலைவரை விமர்சித்து மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய ராகுல் காந்தி. கொலை குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்த அமித்ஷா ஜோடிக்கப்பட்ட அரசியல் வழக்கு என விளக்கம். இலங்கை வெடிகுண்டு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 359ஆக அதிகரித்துள்ளது. பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இலங்கையில் ஈஸ்டர் பண்டிகையான ஞாயிற்றுக்கிழமை அன்று தேவாலயம், நட்சத்திர ஹோட்டல் என 8 இடங்களில் தீவிரவாதிகள் குண்டுவெடிப்பு நிகழ்த்தினர். இந்த கொடூர சம்பவத்தில் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்த பெண்கள், குழந்தைகள் உள்பட 320 பேர் கொல்லப்பட்டனர். நட்சத்திர ஹோட்டல்களில் தங்கியிருந்த இந்தியா உள்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பலர் உயிரிழந்தனர். 500க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் வெடிகுண்டு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 359ஆக அதிகரித்துள்ளது. மருத்துவமனையில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இதனிடையே இலங்கையில் நடைபெற்ற குண்டுவெடிப்புகளுக்கு IS தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இலங்கையில் தற்கொலை படையினர் தாக்குதல் நடத்துவதற்கு முன்னதாக IS தீவிரவாத அமைப்பின் தலைவரிடம் வாக்குறுதி அளிக்கும் 8 நபர்களின் காணொலி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. இந்த வீடியோவை IS அமைப்பே இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நேற்றிரவு சுற்றித் திரிந்த 18 பேரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கையில் நிகழ்த்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதல்களில் 320 பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர். இதனையடுத்து பாதுகாப்பு கருதி நட்சத்திர ஹோட்டல்கள் மற்றும் கேளிக்கை விடுதிகள் அனைத்தும் இழுத்து மூடப்பட்டன. இலங்கைக்கு தற்போது செல்ல வேண்டாம் என அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அந்நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளன. இலங்கை தாக்குதலில் பலியான இந்தியர்களின் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. வெடிகுண்டு தாக்குதலுக்கு பிறகு இலங்கை முழுவதும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. 24 மணி நேரமும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்றிரவு சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் சுற்றித் திரிந்த 18 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். அவர்களிடம் ரகசியமாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சன்னியாசி ஆக வேண்டும் என்று நினைத்தேனே தவிர பிரதமர் பதவிக்கு வர வேண்டும் என ஒருபொழுதும் நினைத்தது இல்லை என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள பிரதமர் இல்லத்தில் நரேந்திர மோடியை சந்தித்து நடிகர் அக்ஷய் குமார் கலந்துரையாடினார். அப்பொழுது பேசிய பிரதமர், தூங்குவதற்கு சற்று அதிகமான நேரத்தை நாள்தோறும் ஒதுக்க வேண்டும் என முன்னாள் அமெரிக்க அதிபர் ஒபாமா தன்னிடம் கேட்டுக்கொண்டதாக குறிப்பிட்டார். பிரதமர் ஆகும் வரை தனக்கு வங்கிக் கணக்கு எதுவும் கிடையாது என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். கோபப்படும் அளவுக்கு எந்த சூழலையும் தான் உருவாக்கிக் கொள்ளவில்லை என்றும் அவர் கூறினார். சன்னியாசி ஆக வேண்டும் என்று நினைத்தேனே தவிர பிரதமர் பதவிக்கு வர வேண்டும் என ஒருபோதும் நினைத்தது இல்லை என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். ராணுவத்தில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என தான் விரும்பியதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். அரசியல் தவிர்த்து மோடியின் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம், எண்ணங்கள் உள்ளிட்டவைகள் குறித்து அவர் மனம் திறந்து பேசினார். பாகிஸ்தான் குறித்து பற்றி பேசும் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டில் உள்ள முக்கிய பிரச்சினைகளில் மௌனம் காப்பது ஏன் என அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். பாகிஸ்தானுக்கு தான் என்னவெல்லாம் செய்ததாக பிரதமர் சுய தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார் என முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சனம் செய்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், தேர்தல் பிரச்சாரம் முடிவதற்குள் மக்களை வதைக்கும் முக்கிய பிரச்சினைகள் குறித்து பிரதமர் பேசுவாரா என்றும், வேலையின்மை, விவசாயிகளின் துயரம் மற்றும் கடன், அனைத்து தரப்பு மக்களின் பாதுகாப்பு உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து பிரதமர் மௌனமாக இருப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார்.
பண மதிப்பிழப்பு, குழப்பமான ஜிஎஸ்டி மற்றும் சிறு குறு தொழிலாளர்களின் அவல நிலை ஆகியவை குறித்து பிரதமர் பேச வேண்டும் என மக்கள் விரும்புவதாகவும் ப. சிதம்பரம் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய்க்கு எதிரான பாலியல் புகார் விவகாரத்தை எஸ். ஏ. போப்டே தலைமையில் 3 நீதிபதிகள் அடங்கிய குழு விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் மீது அவரிடம் உதவியாளராக பணியாற்றிய 35 வயது பெண் பாலியல் புகார் எழுப்பி பரபரப்பை ஏற்படுத்தினார். இதை தாமாக முன்வந்து விசாரித்த உச்சநீதிமன்றம் இதில் பெரிய அளவில் சதி இருப்பதாக கருத்து தெரிவித்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் உத்சவ் சிங் பெயின்ஸ் என்ற வழக்கறிஞர் ஒரு பிரமாண பத்திரத்தை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். அதில் தலைமை நீதிபதி மீதான பாலியல் புகார் அதிர்ச்சியை தருவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் தலைமை நீதிபதிக்கு எதிராக பெரிய சதி நடப்பதாகவும் இது குறித்து விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதை நீதிபதி அருண் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு நேற்று விசாரணைக்கு எடுத்தது. இது விவகாரம் தொடர்பாக இன்று உத்தவ் சிங் பெயின்ஸ் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். இந்த நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய்க்கு அடுத்து 3 நீதிபதியாக திகழும் எஸ். ஏ. போப்டே தலைமையில் 3 பேர் அடங்கிய குழு பாலியல் புகார் விவகாரம் குறித்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. போப்டே தலைமையில் நீதிபதிகள் என். வி. ரமணா, இந்திரா பானர்ஜி ஆகியோர் அடங்கிய குழுவினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரானிய கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு அமெரிக்கா விதித்துள்ள தடையால் உண்டாகும் எத்தகைய தாக்கத்தையும் சமாளிக்க இந்தியா தயாராக உள்ளது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2015ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் அப்போதைய அதிபர் ஒபாமாவின் முயற்சியால் ஈரான் அணுசக்தி தடை ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்நிலையில் 2017ஆம் ஆண்டில் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற டொனால்டு டிரம்ப் ஒப்பந்தத்தை மீறி அணு ஆயுத தயாரிப்பில் ஈரான் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். இதனையடுத்து ஒப்பந்தத்தை முறியடித்த டிரம்ப் 2018ஆம் ஆண்டு மே மாதம் ஈரான் மீது மீண்டும் பொருளாதார தடைகளை கொண்டு வந்தார். அத்துடன் இந்தியா, சீனா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் ஈரானிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை நிறுத்த வேண்டும் என்றும், ஆனால் ஈராக், சவுதி அரேபியாவை அடுத்து ஈரானிலிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் இந்தியா அமெரிக்காவின் கோரிக்கையை ஏற்கவில்லை. இந்த நிலையில் ஈரானிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடாது என அமெரிக்கா அறிவித்துள்ளதால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. மேலும் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு சரிந்துள்ளது. இதுகுறித்து மத்திய வெளி விவகாரங்கள் துறை செய்தி தொடர்பாளர் ரவீஷ்குமார் பேசுகையில், ஈரானிய கச்சா எண்ணெய் இறக்குமதி குறித்து அமெரிக்காவின் முடிவால் ஏற்படும் எத்தகைய தாக்கத்தையும் சந்திக்க இந்தியா தயாராக உள்ளது என்றும், இந்தியாவின் எரிசக்தி மற்றும் பொருளாதார நலனை கருத்தில் கொண்டு அமெரிக்கா உள்பட அனைத்து நாடுகளுடனும் கலந்து பேசி சுமூக தீர்வு காணப்படும் என்றும் குறிப்பிட்டார். மதுரை மத்திய சிறையில் போராட்டம் நடத்திய விசாரணை கைதிகள் 25 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை மத்திய சிறையில் காவல்துறையினர் தங்களை துன்புறுத்துவதாக கூறி சிறையில் உள்ள கைதிகள் நேற்று திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் சட்டைகளை அவிழ்த்து சிறையில் கட்டிடத்தின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவலர்கள் மீது கைதிகள் கற்களை வீசினர். சிறை அருகே உள்ள சாலைகளில் கற்களை வீசியதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவத்தை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட சிறை கைதிகள் 25 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் குறித்து அவதூறாக பேசியதற்கு உச்சநீதிமன்றத்திடம் மன்னிப்பு கேட்ட காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அந்த சர்ச்சை ஓய்வதற்குள் பாஜக தலைவர் அமித்ஷாவை கொலை குற்றம் சாட்டப்பட்டவர் என்று விமர்சித்துள்ளார். ரஃபேல் வழக்கு நடைபெறும் போது அது குறித்து தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியது நீதிமன்ற அவமதிப்பாகும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதற்கு விளக்கம் அளித்த ராகுல் வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி, தேர்தல் பிரச்சாரத்தில் போகிற போக்கில் பேசிய ஒரு கருத்து பிரபலமாகி பிரச்சார வாசகமாகிவிட்டதாக தெரிவித்தார். ராகுல் காந்தி விளக்கத்தை ஏற்று உச்சநீதிமன்றம் நோட்டீஸை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அபிஷேக் சிங்வி கேட்டுக் கொண்டார். இந்த நிலையில் பாஜக தலைவர் அமித்ஷா கொலை குற்றம் சாட்டப்பட்டவர் என பேசி மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார் ராகுல் காந்தி. ஆனால் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் என தம் மீது ராகுல் கூறிய விமர்சனத்திற்கு பதிலளித்த அமித்ஷா, இது ஜோடிக்கப்பட்ட அரசியல் வழக்கு என்றும் நீதிமன்றம் தமக்கு சாதகமாக தீர்ப்பு அளித்ததாகவும் அவர் தெரிவித்தார்.
மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் சராசரியாக 66% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 17வது மக்களவைத் தேர்தல் 7 கட்டமாக நடைபெறுகிறது. இந்நிலையில் கேரளா, குஜராத், கோவா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒடிசா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 13 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்களில் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. மொத்தமாக 1640 வேட்பாளர்கள் களத்தில் இருந்தனர். 13 மாநிலங்களிலும் மொத்தம் 64.66% வாக்குகள் பதிவாகியுள்ளது. அசாமில் 78.29%, பீகாரில் 59.97%, சத்தீஸ்கரில் 65.91% வாக்குகள் பதிவாகின. தாத்ரா நாகர் ஹவேலியில் 71.43%, டாமன் டையூ 65.34%, கோவாவில் 71.09%, ஜம்மு காஷ்மீரில் 12.86% என வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. குஜராத்தில் 60.21%, கேரளாவில் 70.21% என 2 மாநிலத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. கர்நாடகாவில் 64.14%, மகாராஷ்டிராவில் 56.57%, ஒடிசாவில் 58.18%, திரிபுராவில் 78.52% வாக்குகள் பதிவாகின. இதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 57.74%, மேற்கு வங்கத்தில் 79.36% வாக்குப்பதிவு நடைபெற்றதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தீவிரவாத அச்சுறுத்தல் அதிகமுள்ள ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அனந்த்நாக்கில் பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே குஜராத் மாநிலம் ஜூனாகட் நகரில் உள்ள கிர்காடு பகுதியில் ஒரே ஒரு வாக்காளர் உள்ளார். பர்தாஸ் பாபு என்ற அந்த முதியவர் தனது வாக்கினை பதிவு செய்ததன் மூலம் இந்த மையத்தில் 100% வாக்கு பதிவாகியுள்ளது. இந்தியா மற்றும் நேபாளத்தில் இன்று அதிகாலை அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்தியாவின் அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலங்களில் இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அருணாச்சல பிரதேச மாநிலம் மேற்கு சியாங் மாவட்டத்தில் இன்று காலை 1:45 மணிக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.8 பதிவாகியுள்ளது. இதேபோன்று நேபாளின் காத்மண்டு பகுதியிலும் இன்று காலை 6:14 மணிக்கு நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 4.8 இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். நிலநடுக்கத்தால் உண்டான பாதிப்புகள் குறித்து உடனடி தகவல்கள் ஏதும் கிடைக்கவில்லை. சிவகங்கையில் திடீரென பெய்த கோடை மழையினால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென கோடை மழை பெய்தது. கடும் வெயிலினால் வாடி போயிருந்த மக்களுக்கு இம்மழை மகிழ்ச்சியை தந்துள்ளது. கடந்த சில நாட்களாக கோடை வெயில் சுட்டெரித்து வருவதால் அதனை சமாளிக்க முடியாமல் மக்கள் தங்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியிருந்தனர். மேலும் அங்குள்ள கண்மாய்கள் வறண்டு காணப்பட்டதால் குடிநீர் தட்டுப்பாடும் நிலவி வந்தது. இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் முழுவதும் கருமேகங்கள் சூழ்ந்து நகர்ப்பகுதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலோடு கூடிய மழை பெய்தது. சாலைகளில் பெருகெடுத்து ஓடிய வெள்ளத்தின் நடுவே வாகன ஓட்டிகள் மழையில் நனைந்தபடி சென்றனர். இம்மழையினால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை சாலை கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய நடிகை கஸ்தூரி, டிக்டாக் செயலியால் யாருக்கும் எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பில்லை என கருத்து தெரிவித்தார். மேலும் இந்த செயலியால் பல அரிய விவரங்களை அறிந்து கொள்ள முடிவதாகவும் அப்பொழுது அவர் விளக்கம் அளித்தார். டிக்டாக் தான் அடுத்தது. இப்ப நாங்க எப்படின்னா இந்தியாவில் பொர்னோகிராஃபி சைட்டு 800 சைட்டு தடை செஞ்சப்போ கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு போய் நாங்க சண்டை போடுவோமா, ஆனா டிக்டாக்க தடை பண்ணுவோமா? ஏன்னா அந்த 800 சைட்ஸ்ல சன்னிலியானும் பேர் தெரியாத வெள்ளக்காரங்களும் நடிக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் அதை அவங்க போன்ல பயன்படுத்தல. அதனால அது ஓகே. பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுல நடக்கிறத நாங்க ஓட்ட போட்டு பார்த்தா அது ஓகே. என் பொண்ணு போன்ல டிக்டாக் இருக்கக்கூடாது, அதுதானே? டிக்டாக்னால பட வாய்ப்புகள் பெற்றவர்கள் இருக்காங்க. டிக்டாக்னால திறமைகள் வெளியே கொண்டவங்க இருக்கிறாங்க. ஐயா, டிக்டாக்னால கணித பாடத்தை அழகா கத்து கொடுக்கிற ஆசிரியர் பெருமக்கள் கூட இருக்காங்க. அதெல்லாம் இங்க யாராச்சும் பார்த்தோமா? ஆஹா. மதுரை கோர்ட்ல என்ன பார்த்தோமோ அதை தான் நாமளும் பார்த்தோம்.
நாமக்கல் அருகே காவிரி ஆற்றில் மூழ்கி காணாமல் போன சிறுமியின் உடலை தீயணைப்பு வீரர்கள் இன்று மீட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பொத்தனூர் பகுதியைச் சேர்ந்த சரவணன் குடும்பம் உள்பட 6 பேர் பரமத்திவேலூர் அருகே காவிரி ஆற்றில் குளிக்க சென்றனர். அப்பொழுது எதிர்பாராத விதமாக 6 பேரும் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். சரவணன், ஜோதிமணி, தேவி, தூபகேஷ், தாரகேஷ் ஆகிய 5 பேர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் 5 வயது சிறுமியின் உடலை மட்டும் தீயணைப்புத் துறையினர் தேடி வருகின்றனர். இதனிடையே உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 1 லட்சம் வழங்குவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இந்த நிலையில் காவிரி ஆற்றில் 2வது நாளாக சிறுமியின் உடல் தேடும் பணியில் தீயணைப்புத்துறை வீரர்கள் இன்றும் ஈடுபட்டனர். நாமக்கல், திருச்செங்கோடு ஆகிய தீயணைப்பு நிலையங்களிலிருந்து 18 தீயணைப்பு வீரர்கள் காலை 6 மணி முதல் சிறுமியின் உடலை தேடி வந்த நிலையில் அனிச்சம்பாளையம் பகுதியில் சிறுமியின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. கேரளாவில் பெண் ஒருவர் தீப்பந்தை அசாதாரணமாக விழுங்கும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கேரள மாநிலத்தில் அசாதாரணமான மனிதர்கள் அதிகம் பேர் வாழ்ந்து வருகின்றனர். கை தொட்டவுடன் பல்பு எரியும் மனிதன், விஷமுள்ள கொடிய பாம்புகளை எந்த பயமுமின்றி பிடிக்கும் மக்கள் என பலர் வசிக்கின்றனர். அந்த வரிசையில் பெண் ஒருவர் தீப்பந்தை அசாதாரணமாக விழுங்குவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருக்கோவிலூர் அருகே கூத்தாண்டவர் கோவில் விழாவில் திருநங்கைகள் தாலி கட்டும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே அருணாபுரம் என்ற கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் உள்ள கூத்தாண்டவர் கோவிலில் கடந்த மாதம் 9ஆம் தேதி சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இவ்விழாவில் கலந்து கொள்ள சென்னை, கோயம்புத்தூர், புதுச்சேரி மற்றும் மும்பை போன்ற வெளி மாநிலங்களில் இருந்தும் 300க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் வருகை தந்தனர். இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான தாலி கட்டும் நிகழ்வு கூத்தாண்டவர் முன்னிலையில் இன்று நடைபெற்றது. கோவில் பூசாரிகள் கைகளால் தாலி கட்டிக்கொண்ட திருநங்கைகள் அரவானை கணவனாக நினைத்து ஆடிப்பாடி கும்மியடித்து மகிழ்ந்தனர். கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் உத்தரவின் பேரில் 30க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இவ்விழாவை காண அருணாபுரம், ஒட்டப்பட்டு, வீரபாண்டி உள்ளிட்ட கிராமங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வருகை தந்திருந்தனர். காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்தவரிடம் லஞ்சம் வாங்கிய குற்றப்பிரிவு ஆய்வாளர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை மாதவரத்தை சேர்ந்த சரவணன் நிலத்தகராறு காரணமாக காவல் கூடுதல் ஆணையர் தினகரனிடம் புகார் அளிக்க சென்றுள்ளார். தினகரன் அவரிடம் பிரச்சினைக்குரிய இடம் மாதவரம் காவல் நிலைய பிரிவு என கூறி மாதவரம் காவல் குற்றப்பிரிவு ஆய்வாளரிடம் புகார் அளிக்குமாறு தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சரவணன் மாதவரம் காவல் குற்றப்பிரிவு ஆய்வாளரை சந்தித்து புகார் அளித்துள்ளார். புகாரின் மீது நடவடிக்கை மேற்கொண்ட குற்றப்பிரிவு ஆய்வாளர் சுரேஷ் அதற்கு லஞ்சமாக 50,000 ரூபாய் பணமும் ஐபோனும் பெற்றுள்ளார். இதனையடுத்து புகார்தாரர் சரவணன் நன்றி தெரிவிக்க சென்ற பொழுது காவல் கூடுதல் ஆணையர் தினகரனுக்கு இந்த லஞ்ச விவரம் தெரியவந்துள்ளது. உடனடியாக மாதவரம் ஆய்வாளர் சுரேஷை வயர்லெஸில் தொடர்பு கொண்ட கூடுதல் இயக்குநர் பணத்தையும் ஐபோனையும் திரும்ப தரும்படி அறிவுறுத்தியுள்ளார். ஆயினும் ஆய்வாளர் சுரேஷ் பணத்தையும் ஐபோனையும் திரும்ப தராமல் மெத்தனமாக இருந்துள்ளார். இதில் கோபம் கொண்ட கூடுதல் ஆணையர் தினகரன் மாதவரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் சுரேஷை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்ய உத்தரவு பிறப்பித்தார். உயர் அதிகாரி பரிந்துரைத்தும் புகார் மீது நடவடிக்கை எடுக்க ஆய்வாளர் லஞ்சம் பெற்ற சம்பவம் போலீசாரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகள் துவக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவித்தார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் முருகேசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், +2 முடித்த மாணவர்கள் 72 வகையான பாடப்பிரிவுகளில் சேரலாம் எனவும் புதிய பாடப்பிரிவுகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் வரும் ஆண்டில் A+ அங்கீகாரம் கிடைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். +2 படித்த மாணவர்கள் வந்து 72 ப்ரோக்ராம், என்ஜினியரிங்லேருந்து ஆர்ட்ஸு, சயின்ஸ், இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்லேருந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து இந்த எல்லா இதுலேயும் சேர்த்து 72 ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறோம். இதில் வந்து இப்போ இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் ஆர்ட்ஸில் 10 ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, இந்தியன் லாங்குவேஜில் 1 ப்ரோக்ராம், சயின்ஸில் 11 இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்,
மெரைன் சயின்ஸில் 1, எஜுகேஷனில் 1, இந்த மாதிரி இப்போ மொத்தம் இப்போ +2 படித்த மாணவர்கள் 72 ப்ரோக்ராமை 72 ப்ரோக்ராம்ல எந்த ப்ரோக்ராம் வேணாலும் எடுக்கலாம். உத்திரமேரூர் அருகே மெத்தை தயாரிக்கும் வியாபாரியின் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல ஆயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலான மெத்தை மற்றும் மூலப்பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்துள்ள சவேரியார்புரம் என்னும் இடத்தில் பவுல் என்பவருக்கு சொந்தமான வீடு உள்ளது. இந்த வீட்டை செய்யாரை சேர்ந்த மன்சூர் அலி என்பவர் வாடகைக்கு எடுத்து மெத்தை மற்றும் தலையணை தயாரிக்கும் தொழிலை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் மதியம் திடீரென வீட்டில் தீப்பற்றி எரிய தொடங்கியது. அக்கம் பக்கத்தினர் உத்திரமேரூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான தலையணை, மெத்தை மற்றும் மூலப்பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. இதுகுறித்து பெருநகர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ராஜமங்கலத்தில் பெற்ற மகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த தந்தை போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை வில்லிவாக்கம் டீச்சர்ஸ் கிளிட் காலனி பகுதியைச் சேர்ந்த கவிப்பிரியா அழகு நிலையம் ஒன்றில் பணியாற்றி வருகிறார். இவரது கணவர் இமானுவேல் அயல் நாட்டில் வேலை செய்துவிட்டு கடந்த 1 வருடமாக வேலையின்றி வீட்டில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இவர்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை உள்ளது. மது பழக்கத்திற்கு அடிமையான இமானுவேல் நேற்று மாலை வீட்டில் குடிபோதையில் இருந்துள்ளார். அப்பொழுது தன்னுடைய மகளுக்கு குளிர்பானத்தில் மதுவினை கலந்து கொடுத்து பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டுள்ளார். பணி முடிந்து வீடு திரும்பிய கவிப்பிரியா சிறுமி மயக்க நிலையில் இருந்ததைக் கண்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். பரிசோதனையில் சிறுமி மது கலந்த பானம் அருந்தியதும் பாலியல் வன்கொடுமை செய்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து கவிப்பிரியா ராஜமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் குழந்தையின் தந்தையான இமானுவேலை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கன்னியாகுமரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளிடம் செல்போன்களை பறித்து சென்ற 2 நபர்களை போலீசார் கைது செய்தனர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். அவ்வாறு வருகை தரும் சுற்றுலா பயணிகளிடம் கடந்த சில வருடங்களாக விலை உயர்ந்த செல்போன் மற்றும் உடைமைகள் திருடப்படுவதாக கன்னியாகுமரி காவல் நிலையத்தில் ஏராளமான புகார்கள் உள்ளன. இந்நிலையில் காந்தி மண்டபம் பகுதியில் சிம்சன் என்பவர் நடந்து சென்ற பொழுது 20 வயதான பரத் மற்றும் 18 வயதான ஜான் சாமுவேல் ஆகியோர் அறிவாலை காட்டி மிரட்டி 300 ரூபாயை பிடுங்கி சென்றுள்ளனர். இதுகுறித்து இருவர் மீதும் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது. புகாரின் பேரில் பரத் மற்றும் ஜான் சாமுவேலை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் இந்த பகுதியில் கடந்த பல வருடங்களாக சுற்றுலா பயணிகளிடமிருந்து பணம் மற்றும் செல்போன்களை திருடியதை இருவரும் ஒப்புக்கொண்டனர். 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.